கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம சங்கீதம் 38 பார்த்தோம். இன்னைக்கு 39வது சங்கீதம். 39வது சங்கீதம் எதிர்த்தின் இடத்தில் ஒப்புவித்து தாவீதின் சங்கீதம். தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, என் ஆவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை நான் என்ன செய்றேன், நான் காத்து நடக்கிறேன். அதனால துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை நான் என்ன செய்வேன், நான் கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன்கிறார். காரணம், துன்மார்க்கன்ட்டு நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் நம்ம கிடையாது. அதனால துன்மார்க்கன் முன்பாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வாயை என்ன செய்யக்கூடாது, ஈட்டக்கூடாது. நம்ம மௌனமாக என்ன செய்யணும், சாதிக்கணும். அதான் நான் நினச்சது, நம்ம துன்மார்க்க முத்தமாக ஏதோ நம்ம பேசும்போது நம்ம நினச்சது பாவம் செஞ்சதுக்கு சமமாகிறது. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் நினைச்சிறேன், என் வழிகளை காத்து துன்மார்க்கருக்கு முன்பாக நான் நினைச்சதேன் இருக்க மட்டும் என் வாயினை கடிவாளத்தால் அடிக்க வைப்பேங்க. கடிவாளம்னா மாடு என்ன செய்யும், நெல் ஏதோ புனல் அடிக்கும்போது என்ன செய்வாங்க, வாயில் நினச்சிவாங்க, கடிவாளத்தை போட்டிருப்பாங்க. ஏன்னா நெல்லை தின்னுட்டு அது புனல் அடிக்க நடக்காது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நினச்சிவாங்க, வாயில் நினச்சிவாங்க, இது போட்டிருப்பாங்க. அதே போல தான் அப்படி நான் துன்மார்க்கு முன்பாக நானும் நினச்சதேன், வாயில் நான் கடிவாளத்தை நான் போட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. அதான் நான் மௌனமாகி ஊமையனா நான் இருந்தேங்கிற. துன்மார்க்கனுக்கு முன்பாக நினச்சிட்டேன், வாய் பேசாதபடிக்கு நான் மௌனமாகி நான் ஊமையனா இருந்தேன். நலமானதும் கூட நான் நினச்சதேன், நான் பேசாதபடிக்கு அமர்ந்திருந்தேன். அதனால என் துக்கம் என்ன செய்யுது, எனக்கு அதிகரித்தது அப்படிங்கிறார். துன்மார்க்கு முன்பாக நலமானது பேசாதபடிக்கு அமர்ந்ததுனால என் துக்கம் என்ன செய்து, என்னை அதிகரித்தது. என் இருதயம் எனக்குள்ளே என்ன செய்து, அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி என்ன செய்து, மூண்டுச்சுங்கிறாரு. இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டுச்சு, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டுச்சு. அப்பொழுது என் நாவினால் நான் நினைச்சதேன், நான் விண்ணப்பம் செய்தேங்கிறாரு. அதனால கர்த்தாவே, நான் எவ்வளவா நிலையற்றேன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு தெரியுங்கிறார். நான் எவ்வளவு நிலையற்று போய் இருக்கிறேன் துன்மார்க்கு முன்பாக, அது உணரும்படியும் என் முடிவையும் என் நாட்களை என்ன செய்யும், எனக்கு அளவு இவ்வளவு என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் சொல்றாரு, என் நாட்களை நான் என்ன செஞ்சேன், 4 விரற்கடை அளவு ஆக்கினேன். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம்ங்கிறார். நாட்களை கூட என்ன செய்றாரு, என் ஆயுசு கூட உமது பார்வைக்கு இல்லாத போல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாயையும் நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, மனுஷன் என்ன செய்யறான், வேஷமாக தான் என்ன செய்யறான் தெரியுறான். மனுஷனை பார்த்துக்கிட்டா வேஷம்தான் போடுறான். வேஷம்னா அங்கங்க தசராக்கு அது இதுக்கும் போடுற வேஷங்கள் கிடையாது. வேஷம்னா என்னது, வேஷமா நல்ல பிள்ளைய போல நினைச்சது நடிக்கிறது, அந்த வேஷங்கள். அதான் மனுஷன் நினைச்சான் வேஷமா தெரியுதான், ஆனா விருதாவா நினைச்சான், வேஷமா திரியிறான், விருதாவா நினைச்சானா, அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி நினைச்சுதான் அவன் சஞ்சலப்படுறான். ஆனா ஆஸ்தி நினைச்சான் சேர்க்கிறான். நான் சேர்க்கிற ஆஸ்தியை யார் வாரி கொண்டு போவா, எடுத்துட்டு போவா, ஒருத்தரும் இதை வஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், ஆஸ்தி என்ன செய்யறான், வாரி கொண்டு யாரும் என் ஆஸ்தி எடுக்க முடியாதுன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனாலும் ஆண்டவரே, நான் எதற்கு நான் எதிர்பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். துன்மார்க்கன் நினைச்சதான் வேஷமா தெரியுறான், ஆசையை சேர்க்கிறான், அதை யாரும் வாரி கொண்டு போக நினைக்கிறான். ஆனால் நானும் என்ன செய்கிறேன், எதற்கு நான் எதிர்பார்த்துருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு, நீர் தான் எனக்கு நம்பிக்கை. நான் எதுவுமே என்ன செய்யலை, நான் எதிர்பார்க்கல, எனக்கு நீர் தான் எனக்கு நம்பிக்கை அப்படிங்கிறார். அதனால என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை நினைச்சு விடுதலையாக்கும். என்னென்ன மீறுதல்கள் நான் செஞ்சிருந்தாலும் அதுலேருந்து என்ன செய்ய, என்னை விடுதலையாக்கும். மூடருடைய நிந்தைக்கு என்னை என்ன செய்யும், என்னை ஒப்புக்கூடாதையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, நீர் தான் இதை செய்தீர் என்று நான் என்ன செய்ய, என் வாயினால் என்ன செய்ய, என் மௌனமா நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. வாயை திறவாத படிக்க நான் என்ன செஞ்சேன், நான் மௌனமா இருந்தேன், இதை செய்தேன்னு சொல்லி நான் மௌனமா இருக்கிறேன். எனக்காக நீர் என்ன செய்யும், எனக்காக நீர் பேசும், நான் மௌனமா இருக்கிறேன் அப்படிங்கிறான். என்னிலிருந்து உங்களுடைய வாதையை எடுத்துப்படும். வாதைனா ஏதாவது போராட்டங்கள் வர்றது, அதான் என்னிலிருந்து என்னுடைய வாதையை எடுத்துப்படும். உமது கரத்தின் அடிகளால் நான் என்ன செய்யிட்டேன், நான் சோர்ந்து போய் இருக்கிறேன். அக்கிரமத்தை மித்த மனுஷனை என்ன செய்ய கடந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை என்னது ஒரு பட்டிருப்பை போல என்ன செஞ்சு அழிய பண்ணிடு. நிச்சயமாக எந்த மனுஷனும் என்னதான் மாயதாகிறார். அதனால கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் பிதாக்களரை போல நானும் முன்பாக ஒரு அந்நியனும் பரதேசியமா இருக்கிறேங்கிறாரு. இப்போ துன்மார்க்கனுக்கு முன்பாக இவ்வளவு வேதனைகள் படுறாரோ அதை நான் ஊமையா இருக்கிறேங்கிறாரு. அடுத்த நினைச்சிடாரு, என் நாட்களை விரலை போன்ற கடவுளை ஆக்குனேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு தான் சொல்றாரு, நான் என்ன செய்றேன், என் ஜெபத்தை என்ன செய்யும் எனக்கு கேட்டு
என் கூப்பிடுதலுக்கு என்ன செய்யும், எனக்கு செவிகிடும், என் கண்ணீருக்கு நீர் என்ன செய்யும், எனக்கு மௌனமாக ரதையும் எனக்கு மறுத்தர கொடுங்கிறாரு. காரணம் சொல்றாரு, என் பிதாக்களை போல நானும் ஒரு அந்நியன் பரதேசியமா இருக்கிறேன். பிதாக்கள்னா யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தான் அவங்களுடைய பிதாக்கள், தாவீதுனுடைய பிதாக்கள், நம்முடைய பிதாக்கள். அப்போ அவங்க என்ன செய்றாங்க, கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் என்ன செஞ்சார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் கர்த்தர் எந்த தேசத்துக்கு போக சொன்னாங்களோ அந்நிய தேசத்துக்கு போக சொன்னார். தன்னுடைய தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு போச்சார். அப்படியே அவங்க என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படிஞ்சு போனாங்க. போனாலும் அங்கே என்ன செஞ்சாங்க, ஒரு பரதேசியை போல என்ன செஞ்சாங்க, அவங்க அந்நிய தேசத்தில் இருக்கும்போது பரதேசியை போல தான் இருக்க முடியாது. அதனால அவர் பரதேசியை போல இருந்தேன். அதனால அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே போல நானும் என்ன செய்கிறேன், நானும் உமக்கு முன்பாக ஒரு அந்நியனும் நான் ஒரு பரதேசியமாக தான் இருக்கிறேன். அதனால நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடைமுடி என்னிடத்துல நீர் என்ன செய்யும், பொறுமையா இரும் அப்படிங்கிறாரு. அடுத்தல 40வது சங்கீதம். 40வது சங்கீதத்தில் சொல்றாரு, கர்த்தருக்காக நான் என்ன செஞ்சேன், நான் பொறுமையுடன் என்ன செஞ்சேன், நான் காத்திருந்தேன். அவர் என்னிடமா சார்ந்து என் கூப்பிட கேட்டேன்னா, துன்மார்க்கர் படுத்துகிற பாடுகள் வேதனைகள் எல்லாம் அவர் என்ன செஞ்சாரு, நான் ஊமையனா இருந்தேன்னு சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு, நான் பொறுமையா இருந்தேன், ஆனா கர்த்தர் என்னோட விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்டாரு, என் கூப்பிடுதலை கேட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. சொல்றாரு, நான் ஒரு பயங்கரமான குழியிலையும் உளையான சேற்றிலும் இருந்து இருந்தேன். என்ன நீர் என்ன செஞ்சார், கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த பயங்கர உளையிலும் சேற்றில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தாரு. எடுத்து என் கால்களை என்ன செஞ்சாரு, கண்மலையின் மேல் என்ன செஞ்சார், நிறுத்தினாரு. என் அடிகளை என்ன செஞ்சாரு, உறுதிப்படுத்தினார். கால்களை கண்மலையை நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தினான்னா, நம்ம நடக்கிற அடி இருக்குல்ல, கால் அடி ஒரு அடி, அதான் ஒரு அடி. நம்ம ஒரு 8 எடுத்து வைக்கிறோம்ல, அதை ஒரு அடி, அதுகளை என்ன செஞ்சாரு, எனக்கு உறுதிப்படுத்தினேங்கிறாரு. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என்ன செஞ்சார், என் வாயில் என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. அநேகர் அதை கண்டு என்ன செய்ய பயந்து கர்த்தரை நம்புவாங்க. கர்த்தர் துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயில வச்சாரு, அதனால அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை என்ன செஞ்சாங்க, நம்புவாங்க. அகங்காரிகளையும் பொய்யும் சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பார்க்கணும். யாரும் யாரும் செய்யக்கூடாது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்களையும் என்ன செய்யக்கூடாது, நோக்கக்கூடாது. நோக்காதபடிக்கு நமக்கு என்ன செய்யணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவர் தான் பாய்க்கவான்னு சொல்றாரு. அதனால என் தேவனாய் கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் என்ன செய்து அநேகமா இருக்கிறது. ஒருவரும் அவைகளுக்கு என்ன செய்து விவரித்து சொல்ல முடியாது. எனக்கு அவ்வளவு அதிசயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. உம்முடைய யோசனைகளாம் என்ன செய்து எனக்கு அநேகமா இருக்கிறது. ஒருவரும் என்ன செய்து அவைகளை இவருக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானதா இருக்கிறதுங்கிறாரு. எனக்கு அவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க. நீங்க செய்தது ஒரு எண்ணிக்கைக்கு அடங்காதத என்ன செய்து எனக்கு இருக்கிறது. அந்த அளவுல நீர் நினைச்சது எனக்கு அற்புத அடையாளம் செஞ்சிருக்கீங்க. அதனால நீர் எனக்கு என்னிடத்துல என்ன செய்யல, பணிக்கு பழியையும் விரும்பல, காணிக்கையும் விரும்பல. என் செவிகளை என்ன செஞ்சு திறந்திரு. சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியையும் என்ன செஞ்சு நீர் கேட்கலங்கிறாரு. பலியும் காணிக்கையும் நீர் விரும்பல, ஆனா என் செவிகளை என்ன செஞ்சிரு, நீர் திறந்திரு. சர்வாங்க தான பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் என்ன செல்ல என்னிடத்துல என்ன கேட்கல. அப்பொழுது நான் என்ன செய்த, இதை வருகிற புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன செய்றேன், நான் விரும்புறேங்கிறார். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். மகா சபையில நீதியை நான் நினைச்சதேன், நான் பிரசங்கித்தேன். என் உதடுகளை நான் மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர் அப்படிங்கிறார். கர்த்தாவே, உம்முடைய நீதியை நான் நினைச்சதேன், என் இருதயத்துக்கு நான் நினைச்சதேன், நான் மறைத்து வைக்கல. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் நான் நினைச்சதேன், நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சத்தியத்தையும் ரட்சிப்பையும் நான் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் நினைச்சல, நான் ஒழித்து வைக்கல அப்படிங்கிறாரு. சத்தியத்தையும் ரட்சிப்பையும் நான் நினைச்சிறேன், நான் ஜனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய கிருபையும் உங்களுடைய உண்மையும் நினைச்சிறேன். உண்மையை எப்பொழுது என்ன செய்யும், எனக்கு காக்க கடவுதுங்கிறாரு. உங்களுடைய கிருபையும் உண்மையும் என்ன செய்து என்னை காக்க கடவுதுங்கிறாரு. அதனால கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை என்ன செய்யும், எனக்கு கிடையாமற் போக பண்ணாதையும். கிருபையும் உண்மையும் என்னை எப்பொழுது என்ன செய்ய, எனக்கு காக்கணும், எனக்கு இறக்க வேணும்னு சொல்றாரு. அதான் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் கூட என்னச்சது என்னை சூழ்ந்து கொண்டுச்சு. என் அக்கிரமங்கள்லாம் என்னச்சது என்னை தொடர்ந்து படுத்துச்சு. நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்க இறுதி என்னச்சது எனக்கு சோர்ந்து போயிடும். எண்ணிக்கை அடங்காத தீமைகள் கூட என்னச்சது என்னை சூழ்ந்து கொண்டுச்சு. அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடிச்சது.
நான் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவில் எனக்கு அக்கிரமங்கள் தீமைகள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டாலும், நான் நிமிர்ந்து நடக்க முடியாத சூழலில் நான் காணப்பட்டாலும், அவைகள் என் தலைமயிரில் அதிகமாச்சு. தலைமயிர் நம்மளால எண்ண முடியாது. அந்த அளவில் என்ன செய்யுது, எனக்கு அக்கிரமங்கள் எல்லாம் என்னை தொடர்ந்து பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனால என் இருதயம் என்ன செய்யுது, சோர்ந்து போயிடுறதுங்கிறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால என் இருதயம் என்ன செய்யுது, எனக்குள்ள சோர்ந்து போயுது. கர்த்தாவே நீ எப்படியாவது என்ன செய்யும், என்னை விடுவித்தரலும். கர்த்தாவே நீர் எனக்கு சகாயம் செய்ய என்ன செய்யும், தீவிரியுங்கிறாரு. நான் என் பிராணனை என்ன செய்ய அழிக்க தேடுறவர்களா ஏகமா என்ன செய்றாங்க, வெறுக்கி நானே எங்க எனக்கு தீங்கி செய்ய விரும்புறீர்கள் பின்னிட்டு லட்சியம். எனக்கு என்னுடைய பிராணனை யாரெல்லாம் அழிக்கன்னு தேடுறாங்க, யாரெல்லாம் நான் வைக்கப்பட்டு போன்னு நினைக்கிறாங்க, அப்படிப்பட்டவர்கள் எனக்கு யாரெல்லாம் தீங்கி செய்கிறாங்க, அவர்களுக்கு முன்பாக நான் என்ன செய்து பின்னிட்டு போகாதபடிக்கு எனக்கு என்ன செய்யும், எனக்கு உதவி செய்யுங்கிறாரு. அதனால் என் பேரில் யாரெல்லாம் சொல்லி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, ஆன்னா ஆபத்து, என்று சொல்லிடுவாங்களாம் தங்கள் வெக்கத்தின் பலனை அடைந்து என்ன செய்கிறாங்க, கைவிடப்படுவார்களாகங்கிறார். அதனால் உண்மை தேடுற அனைவரும் உமக்கள் என்ன செய்யணும், மகிழ்ந்து யாரெல்லாம் உண்மை தேடுறாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு மகிழ்ந்து என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். நம்முடைய ரட்சிப்பை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுது என்று சொல்வார்களாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் சிறுமையும் நான் என்ன செய்கிறேன், ஒரு எளிமையானவன் சொல்லி என்ன செய்றாரு, தன்னை தாழ்த்துறாரு தாவீது. கர்த்தாவே என்மேல் நீர் நினைச்சு நினைவா இருக்கிறீங்க, தேவரின் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாய் இருக்கிற என் தேவனே நீ தாமதியாதபடி இருந்து சிறுமியும் எளிமையாக இருக்கிற எனக்கு என்ன செய்யும், எனவே நினைவாக இருந்து எனக்கு என்ன சரி துணையாக இருந்து என்ன சரி என்னை விடுவிக்கிறேன். அதனால் அது எனக்கு தாமதியாதபடிக்கு என்னை முற்றிலும் என்ன செய்ய என்னை விடுவியும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அப்புறம் சங்கீதம் 41 என்ன செய்றாருன்னா, நாகத்தலைவருக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல யாரெல்லாம் சிந்தை வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் சிறுமைப்பட்டவனா ஏழைகள் எளியவர்கள் அவர்கள் மேல் யாரெல்லாம் சிந்தை வச்சிருக்காங்களோ அவங்களாம் என்ன செய்றாரு, பாக்கியவான்கிறார். அதனால தீங்கு நாளில் கர்த்தர் என்ன செய்றார், அவரை விடுவிப்பாராம். சிறுமைப்பட்டவனுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ சிந்தை வைத்து, அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்றாரு, தீங்கு நாளில கர்த்தர் என்ன செய்றாரு, அவர்கள் என்ன செய்வாராம், விடுவிப்பாராம். கர்த்தர் அவனை என்ன செய்றாரு, பாதுகாத்து அவனை என்ன செய்றாரு, உயிரோடு வைக்கிறாராம். நம்ம சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் என்ன செய்றாரு, தீங்கு நாளில் நமக்கு என்ன செஞ்சார், விடுவித்து அவனை என்ன செஞ்சார், இவனை பாதுகாப்பாரு சொல்றாரு. அடுத்தபடியாக உயிரோட வைப்பாராம், பாதுகாத்து உயிரோட வைப்பாராம். பூமியில் அவன் என்ன செய்யறான், ஒரு பாக்கியவனை போல என்ன செய்வாராம், இருப்பாராம். ஆனால் நாம என்ன செய்யணும், சிறுமைப்பட்டவர்கள் மேலே என்ன செய்யணும், நம்மளை சிந்தை வைக்கணும். சிந்தை வைக்கும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், தீங்கு நாளில் என்ன செய்வார், நம்ம விடுவித்து பாதுகாப்பார். 40ஆம் சங்கீதத்தில் பார்த்தபடி நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்காக என்ன செய்யணும், பொறுமையாக காத்திருக்கணும். 39ஆம் சங்கீதத்தில் காத்தபடி பொறுமையாக என்ன செய்யணும், நாவை அடக்கணும். அப்படிலாம் நம்ம செய்யும்போது துன்மார்க்கர் நினைச்சுவாங்க, வர்க்கப்பட்டு போவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் இதில் என்ன செய்யணும், சிறுமைப்படுற ஜனங்கள் ஏழை எளியவர்களுக்கு என்ன செய்யணும், நம்ம உதவி செய்யணும். உதவி செய்யும்போது தீங்கு நாளில் கர்த்தர் நினைச்சுவார், விடுவிப்பார், நம்மளை உயிரோட பாதுகாப்பாருன்னு சொல்கிறார். பூமியில் நம்ம என்ன செய்யணும், ஒரு பாக்கியவானாக இருக்க முடியுமா. அதனால் அப்படிப்பட்டவர்களை என்ன செய்கிறாரு, சிறுமைகளுக்கு உதவி செய்கிறவங்களா கர்த்தர் என்ன செய்கிறார், சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டாராம். சத்துரு இஷ்டத்துக்கு ஒப்பு கூடாதபடிக்கு பாதுகாப்பாராம். படுக்கையில் யாரும் வியாதியாக கிடந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாராம், அவங்கள தாங்குவாராம். அவருடைய வியாதியில் அவர் படுக்கை முழுவதும் மாற்றிப்படாது. சிறுமைப்பட்டவர்கள் படுக்கையில் விழுந்தால், வியாதியில் படுக்கையில் கலந்தா கூட அவங்க படுக்கை முழுவதையும் கர்த்தர் நினைச்சு வரான், அதை மாற்றி போடார், வியாதியிலேருந்து விடுதலை கொடுப்பாராம். அதனால சொல்றாரு, கர்த்தாவே என்மேல் என்ன செய்ய நீர் இறக்கமாயிரும், உமக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சேன், பாவம் செஞ்சேங்கிறார் தாவீது. என் மேல் இறக்கமாயிரும், உமக்கு முன்பாக நான் என்ன செஞ்சேன், நான் பாவம் செஞ்சேன், என் ஆத்மாவே நீ குணமாக்கு என்று நான் சொன்னேங்கிறார். அதனால இந்த துன்மார்க்கர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, இவன் எப்பொழுது சாவா, இவன் பேர் எப்பொழுது அழியும்னு சொல்லி என் சத்துருக்கள் என்ன செய்றாங்க, எனக்கு விரோதமாக சொல்றாங்க. ஒருவன் என்ன செய்றான், என்னை பார்க்க வந்தாக்க சொல்றான், என்னை வஞ்சனையா என்ன செய்றான், என்ன பேசுறான், அவன் தன் இருதயத்தில் என்ன செய்றான், அக்கிரமத்தை சேர்த்து கொண்டு தெருவில் போய் அதை என்ன செய்றான், தூற்றுறான். அதனால என் பகைஞர் எல்லாரும் என் மேல் என்ன செய்றாங்க, ஏகமாய் முணுமுணுக்கிறாங்க, எனக்கு விரோதமாக இருந்து எனக்கு என்ன செய்றாங்க, பொல்லாக்குன்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் மூலமாக வஞ்சனை, எனக்கு விரோதமாக யாரெல்லாம் வஞ்சனை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் தங்கள் இதயத்தில் அக்கிரமத்தை சேர்த்து கொண்டு அதை தெருவில் போய் தூற்றுறாங்களோ, இப்படிப்பட்ட என் பகைஞர் எல்லாரும் எனக்காக முறுமுறுத்து விரோதமாக யாரெல்லாம் பொல்லாங்கன்னு நினைக்கிறாங்களோ, அவர்களே என்ன செய்து தீரா வயது என்ன செய்து பிடித்து கொண்டுச்சுங்கிறார். ஆனால்
நான் வந்து கர்த்தருக்கு பயந்து நமக்கு அவர் சிறுமைப்பட்டு சிந்தை வைக்கும்போது கர்த்தர் வியாதியா இருக்கும்போது நம்மள என்ன செய்வார், வியாதியெல்லாம் மாற்றுவாராம். ஆனா வந்து யாரு தீங்கி நினைக்கிறாங்களோ அவங்கள என்ன செய்றாரு, படுக்கையில தீரா வியாதி அவங்கள என்ன செய்றா மாட்டிக்கொள்ளுமோ அவங்கள என்ன செய்ய மாட்டா, படுக்கை விட்டு எழுந்திருக்க மாட்டாங்களாம். அதனால என் பிராண சிநேகிதனும் நான் யாரெல்லாம் நம்பினனோ அவங்களும் கூட என்ன செய்யணும், என் அப்பம் புசித்தனுமாய் மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்குனாங்கிறார். தாவீது என்ன செய்றாரு, தாவீது தன்னுடைய பிராண சிநேகிதனையும் நான் யாரெல்லாம் நம்பினனோ அவர்களாம் என்ன செய்றாங்க, எனக்கு அப்பம் புசியாதபடிக்கு மனுஷரும் என்மேல் ஏன்னா என்கிட்ட யாரெல்லாம் எனக்கு பிராண சிநேகிதான்னு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் எனக்கு என்ன செய்றாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நான் யாரெல்லாம் நம்பினனோ யாரெல்லாம் என்கிட்ட இருந்து அப்பம் புசித்தாங்களோ அவங்க கூட என்ன செஞ்சுட்டாங்க, தன் இடத்துல குதிகால தூக்கிட்டாங்க. அதனால கர்த்தாவே நீர் தான் எனக்கு என்ன செய்யணும், இறங்கணும். நீர் அவர்களுக்கு சரி கட்ட என்ன செய்ய, என்னை எழுந்திருக்க பண்ணோம். என்னை தூக்கி விடும்போது தான் நான் என்ன செய்ய முடியும், அவர்களுக்கு நான் நீதி சரி கட்ட முடியும் சொல்லிட்டு சொல்றாரு. என் சத்துரு என்மேல் ஜெய கொள்ளாது இதனால். ஏன்னா அவங்க பிராண சிநேகிதன் மற்றவர்களாம் என்ன செஞ்சாங்க, தன் குதிகால தூக்கி இவங்களை என்ன செஞ்சாங்க, இவன் எப்படியா விழுந்து போயிருமா அப்படின்லாம் நினைச்சாங்க. ஆனாலும் நீர் என்மேல் என்ன செய்யல, என்மேல் இரக்கமா இருந்ததுனால என் சத்துரு என்ன செய்ய முடியல, என் மேல் ஜெயம் கொள்ள முடியல. நீர் மேல் என் மேல் என்ன செய்து பிரியமா இருக்கிறது என்று நான் செய்வேன், நான் அறிவேங்கிறார். ஆனால் நீர் என் உத்தமத்தில் என்ன செய்ய, என்னை தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்ன செஞ்சிரு, என்னை நிலைநிறுத்துவீர். என் உத்தமத்தில் நீர் தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்ன செய்ய நிலைநிறுத்துறேங்கிறார். அப்புறம் சொல்றாரு, இஸ்ரவேலியனாய் கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோஸ்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் ஆமேங்கிறார். இஸ்ரவேலியனாய் கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலிலும் சோஸ்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் ஆமேன்னு சொல்லி தாவீது என்ன செய்றாரு, கர்த்தரை புகழ்ந்து இடத்துல சொல்றாரு. இவள் நாம என்ன செய்யணும், நமக்கு சத்துருக்கள் மத்தியில நமக்கு ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும். உதவி செஞ்சு இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு, திராவியாதி அணுகாதபடி பாதுகாப்பாரு. சத்துருக்கள் மத்தியில் என்ன செய்வாரு, நமக்கு ஜெயத்தை தருவாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்து மாத்திரமில்ல உத்தமத்தில் நம்ம என்ன செய்யணும், உறுதியாக என்ன செய்யணும், தரித்திருக்கணும். ஒருத்தர் இருக்கும்போது இருந்து கர்த்தரை என்ன செய்யணும், துதித்து என்ன செய்யணும், சோத்தரிக்கணும். அப்படி செதிக்கும்போது கர்த்தரை துதித்து சோத்தரிக்கும் போது கர்த்தரை நினைச்சிடாது. அனாதி காலங்களிலும் கூட என்றைக்கும் கர்த்தரை நினைச்சவர் நம்ம சோத்தரிக்கும் போது அவர் நம்மளை நினைச்சவர் பாதுகாப்பார். இடத்துல சங்கீதம் 42 கோராகின் புத்திரல ராகத்திலும் ஒப்பிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் தாவீதின் சங்கீதம். அது என்னன்னா, மானானது என்னது, நீரோடைகளை வாஞ்சிது கதறும். ஏன்னா மானுக்கு என்ன செய்யுது, நீர் தேவை குடிக்கிற. மனுஷனுக்கு எப்படி நீர்னா தண்ணி எப்படி தாகம் இருக்கும்போது நம்ம நீரோடைய தண்ணீரை எப்படி தேடுறோமோ இதே போல மானானது என்ன செய்யுது, நீரோடைகளை வாஞ்சித்து என்ன செய்யுது, கதறது போல தேவனை என் ஆத்மா உண்மை என்ன செய்யுது, வாஞ்சித்து மானு தாகத்து இருக்கும்போது நீரோடைக்காக அலைஞ்சு திரிஞ்சு எப்படி அது கதறுதோ அதே போல நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யணுமா, கர்த்தரின் மேல் என்ன செய்யணுமா, வாஞ்சித்து என்ன செய்யணுமா, கதறணுமா. அதான் சொல்றாரு, என் ஆத்மா தேவன் மேல் ஜீவன் உள்ள தேவன் மேலே என்ன செய்யுது, தாகமா இருக்கு. எப்படி நீரோடைய வாஞ்சித்து கதறுதோ அதே போல என்ன செய்யுது, என் ஆத்மா தேவன் மேல் என்ன செய்யுது, ஜீவன் உள்ள தேவன் மேல் என் ஆத்மா என்ன செய்யுது, தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்தையில் வந்து நிற்பேன், எப்பொழுது தேவனுடைய சந்தையில் வந்து நிற்பேன்னா ஜெபத்துல எப்பொழுது நான் தேவனுடைய சமூகத்தில் வந்து நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாளுதோறும் என்னிடத்துல நினைச்சாங்க சொல்றபடினால இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிட்டுங்கிறார். ஏன்னா நான் படுற நெருக்கங்கள் வேதனைகள் எல்லாம் கண்டு உன்னோட தேவன் எங்கே என்று கூட என்ன சொல்றாங்க. அதனால நான் என்னச்சது, என் கண்ணீரே என்னச்சது, எனக்கு இரவும் பகலும் என்னச்சது, என் கண்ணீர் தான் எனக்கு உணவாயிற்று சொல்றேன். நான் வந்து முன்னே என்ன செஞ்சேன், நான் பண்டிகை ஆசிரிக்கிற ஜனங்களோட கூட என்ன செஞ்சேன், நான் நடந்தேன். கூட்டத்தின் கழிப்பும் துதிமான சத்தத்தோட நான் என்ன செய்வேன், வேலையத்துக்கு நான் போய் வருவேனே. இவையெல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ள என்ன செய்யுது, எனக்குள்ள உருகிறதுங்கிறார். அதனால என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குறாய், நீ ஏன் எனக்குள்ள தேங்குறாய், தேவன் நோக்கி காத்துங்கிறார். எப்படி வந்து ஜனங்களோட பண்டிகை ஆசிரிக்க ஜனங்களோட கூட்டம் நடந்து கூட்டத்தின் கழிப்பு துதிமா சத்தத்தோட நான் தேவலத்தை போய் வருவேனே, இவெல்லாம் நினைக்கும் போது என் உள்ள உருகிறதுங்கிறாருல. அதான் ஆத்மாவை நோக்கி சொல்றாரு, நீ ஏன் கலங்குறா, ஏன் எனக்குள்ள தேங்குறா, தேவனை நோக்கி என்ன செய்ய, என் ஆத்மாவே நீ தேவனை நோக்கி காத்திருங்கிறார். அவர் சமூகத்தில் ரசின் நிமித்தம் நான் இன்னும் என்ன செய்வேன், நான் அவரை என்ன செய்வேன், நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆத்மாவை பார்த்து என்ன சொல்றாரு. நான் சொல்றேன், என் தேவனே என் ஆத்மா எனக்குள்ள என்ன செய்யுது, கலங்குது. என் ஆத்மான உயிர் என் ஆத்மானது எனக்குலாம் கலங்குறது. ஆகியால் நான் யோர்தான் தேசத்திலும் எருமோன் மலையிலும் சிறு மலையில இருந்து கூட நான் நினைச்சிறேன் நான் நினைக்கிறேங்கிறார். யோர்தான் தேசத்திலும் எருமோன் மலையிலும் சிறு மலையில இருந்து கூட நினைக்கிறேன். மதகுகளின் இறைச்சலால்
மதகளின் மதகளின் இரைச்சல் விட ஆழத்தை ஆழ இணைச்சது. மதங்களின் இரைச்சல்னா இப்போ வந்து ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். குளம் இருக்கும்போது அந்த குளத்துலேருந்து தண்ணி இறைச்சது வாய்க்கால் வழியாக வெளியில் வரணும். அது வந்து அதை திறந்து விட்டது இருக்குல்ல, அதுதான் மதகு. குளமோ ஆறோ ஏரிகளோ எல்லாம் இருக்குது என்னச்சுதுன்னா அதில் வந்து அந்த மதகை திறந்து விடும்போது தான் என்னச்சுது தண்ணி வந்து வருது. அப்போ அந்த மதகு என்னச்சுது அந்த தண்ணி திறந்து விடும்போது அந்த இறைச்சலோடு என்னச்சுது வெளியில் வருது. வந்து என்னச்சுது அந்த தண்ணி வந்து என்னச்சுது ஆழத்தை நோக்கி என்னச்சுது விழுது. ஆழத்தில் விழுந்து அதே போல தான் மதகளின் இறைச்சலாக எப்படி ஆழத்தை ஆழம் கூப்பிடுறதோ அதே போல் அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் நினைச்சது புரண்டு. அலைகள் திரைகள்னா ஒவ்வொருத்தரங்கள் இதழ் பாடுகள் எல்லாம் நினைச்சது என்மேல் நினைச்சது புரண்டு வருகிறது. ஆகிலும் கர்த்தர் நினைச்சிறாரு பகற்காலத்துல தமது கிருபை நினைச்சிறாரு கட்டளையிடுகிறார். கர்த்தர் பகற்காலத்துல கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்துல அவர் பாடம் பாட்டி என் வாயில் நினைச்சிரு. கர்த்தர் பகல எனக்கு கிருபை அளிக்கிறாரு. ராக்காலத்துல நான் நினைச்சிறேன் ஒரு பாட பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனை தேடி நோக்கி நான் நினைச்சிறேன் நான் விண்ணப்பம் செய்கிறேங்கிறார். அவர் விண்ணப்பம் செய்யறதுனால தான் பகற்காலத்தில் நினைச்சாரு கிருபையை கட்டளிடுறாரு. ராக்காலத்தில் அவர் நினைச்சாரு அவருடைய பாடும் பாட்டு அவர் வாயில் இருக்குது. என் ஜீவனில் தேவனை நோக்கி நான் நினைச்சேன் நான் விண்ணப்பம் செய்கிறேங்கிறார். அதனால நான் என் கண்மலையாகிய தேவனை நினைச்சது நோக்கி ஏன் என்னை மறந்து சத்தினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும் என்று சொல்லி நான் சொல்றேங்கிறார். கண்மலையாக தேவனை நோக்கி சொல்றாரு, ஏன் என்னை மறந்துட்டுரு, சத்துருவினால் நான் நினைச்சிறேன் நான் ஒடுக்கப்படுறேனே, நான் துக்கத்தோடு என்னை தெரிய வேண்டும் என்று நான் சொல்றேனேன்னு சொல்றாரு. உன் தேவன் எங்க என்று என் சத்துருக்கள் நினைச்சுறாங்க, நாள்தோறும் நினைச்சுறாங்க, என்னோட சொல்றாங்க, என்னை நிந்திக்கிறாங்க, என்னை எலும்புகள் நினைச்சுறாங்க உருவாக்குத்துறது போல இருக்கிறது. என் ஆத்துமாவே ஏன் நீ எனக்குள்ள கலங்குறா, ஏன் எனக்குள்ள தேய்க்கிற, தேவனை நோக்கி காத்துரு, என் முகத்தை ரசிப்போம், என் தேவனுமா இருக்கிற நான் இன்னும் நினைச்சு வச்சுதிப்பேன். அதனால சத்துருவை கண்டு நினைச்ச மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நீ என்ன செய்ய என் ஆத்துமாவே கத்துற துதியன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தல 43 சங்கீதம். அது வந்து நாளைக்கு பார்ப்போம். நீங்கள் வந்து 42 செய்தி போல் நாம் என்ன செய்து தாவிதே போன்று நாம் என்ன செய்ய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை நிச்சயமாக கைவிடாத படிக்க நம்மளை பாதுகாப்பார். கர்த்தர் நம்மளை ஆசிரியப்பாராக. ஆமென்.